ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ அமெரிக்காவுக்கு புதுசாக வர்றவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இங்கே வந்து புதுசாக இருக்கும். அதில் ஒரு விஷயம் தான் இந்த சென்ட்ரலைஸ்டு எங்கே இருக்கு இந்த டாக் அங்கே இருக்கும், அதை காமிக்கிறேன். இந்த சென்ட்ரலைஸ் யூனிட், அதாவது இங்கே வந்து ஹேவாக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேவாக் சிஸ்டம்னா ஹீட்டிங், வென்டிலேஷன் அண்ட் ஏசி யூனிட். இதை தான் வந்து ஷார்ட் ஃபார்மாக ஹேவாக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்வியஸ்லி நிறைய பேர் இங்கே வந்தவொடனே அப்பார்ட்மெண்ட்டை தான் ஸ்டே பண்ணுவாங்க. அண்ட் நம்ம இந்தியாவில் இந்த சென்ட்ரலைஸ் இங்கே இருக்கிற மாதிரி ஹேவாக் சிஸ்டம் வந்து அங்கே இருக்கிறது இல்லை. அதனால இந்த ஹேவாக் சிஸ்டம் பற்றி ஃபுல்லாக புரிஞ்சுக்கிறதுக்கு சில வருஷங்கள் ஆகலாம். அண்ட் அதுக்குள்ள ஒரு சில பேருக்கு வந்து அதை கரெக்டாக புரிஞ்சிக்கல அப்படின்னா அதனால சில ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், அது வராமல் எப்படி நம்ம வந்து தடுக்கணும் அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க ப்ரோ, இதெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் ஆளுங்களே பார்த்துப்பாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம போய் லீசிங் எடுக்கும்போது அங்கே இருக்க மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் பார்த்துப்பாங்க. இது எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன்னா இப்போ ஹேவாக் சிஸ்டமில் வந்து நம்ம ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஃபில்டரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் ஃபர்ஸ்ட் வாட்டி வரும்போது நான் இருந்த வீட்டில் 2 வருஷம் இருந்தேன். அந்த 2 வருஷத்தில் ஒரு வாட்டி கூட ஃபில்டரை வந்து மாற்றுறதே கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து அப்படி ஒரு ஃபில்டர் இருக்குது, இந்த ஹேவாக் சிஸ்டம் இதை மாற்றணும் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷனே எனக்கு தெரியாது. ஏன்னா யாருமே இதை பற்றி வந்து அவ்வளோ பேசிக்கல. ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக மற்ற விஷயங்கள் தான் பேசிட்டு இருந்தோம், ஆனா இதை பத்தி பேசல. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு மாதிரி டஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சு, ஒரு சில பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த மெயின்டெனன்ஸ் வந்து கூப்பிட்டா அவங்க வந்துட்டு என்ன பாஸ் நீங்க வந்து ஃபில்டர் மாத்தவே இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றது எனக்கு தெரியும். அந்த மெயின்டெனன்ஸ் வந்து எல்லாமே பார்த்துப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறது வந்து நிறைய அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டியில அது நடக்கிறது இல்லை. ரொம்ப பிரீமியமான கம்யூனிட்டியா இருந்துச்சு அங்க வந்து அவங்கள தானா வந்து இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா சின்ன சின்ன அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டிஸ்ல இது வந்து நடக்கிறது இல்லை. அதனால ஒரு புதுசா இங்க வரும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், அதை பற்றி எப்படி ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அந்த டக்டை வந்து காமிக்கிறேன். எங்கள் வீட்டில் என்ட்ரிவேல ஒரு டக்ட் இருக்குது. இங்கே இதுதான் அது. ஸோ மேலே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இங்கே இருக்க பிள்ளையாருக்கு வந்து எதமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து நாங்கள் மேலே வச்சுருக்கோம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அது பில்டிங் பண்ணி வரும்போது அங்கே இருந்துச்சு. ஸோ இப்போ மேலே பார்த்தீங்க இல்லையா, இந்த மாதிரி சைஸில் தான் வந்து எல்லா ரூம்லேயும் வச்சுருப்பாங்க. பாத்ரூம் முதற்கொண்டு பெட்ரூமில் 2-3, கொஞ்சம் ஹால் பெருசாக இருந்தால் அங்கே மட்டும் வந்து ஒரு 2-3 இருக்கும். அந்த மாதிரி வந்து எல்லா ரூம்லேயும் இந்த சைஸில் தான் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு டக்ட் மட்டும் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ இது நார்மலாக மற்ற ரூமில் இருக்க டக்டை விட 6 மடங்கு பெருசாக இருக்கும். சரி, இதை மட்டும் ஏன் இப்படி வச்சுருக்காங்க? ஸோ இந்த டக்ட் மட்டும் ஏன் பெருசாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற டக்ட் எல்லாமே வந்து ஏரை வந்து ப்ளோ பண்ணுற டக்ட், அதில் வழியாக வந்து காற்று வரும். அண்ட் இந்த டக்ட் மட்டும்தான் வந்து காற்றை வந்து உரியும். ஸோ இங்கே வீட்டுக்குள்ளே இருக்க எல்லா காற்றையும் வந்து இது வழியாக உறிஞ்சு அதுக்கப்புறம் அந்த ஹேவாக் சிஸ்டம் வழியாக போயிட்டு அங்கே ஒரு ஃபில்டர் இருக்கும். அது வழியாக அப்புறம் நீங்கள் வந்து ஹீட்டிங் வச்சுருந்தா ஹீட் பண்ணும், கூலிங் வச்சிருந்தா கூல் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து மற்ற எல்லா டக்ட் வழியாக அந்த காற்று வந்து வெளியே வரும். அதனால இந்த டக்ட் வந்து பெருசாக இருக்கும். அந்த ஏர் வந்து இன்டேக் பண்ணுறதுக்காக இந்த டக்ட் மட்டும் பெருசாக இருக்கும். மற்ற எல்லா டக்ட்டும் வந்து நார்மல் சைஸ், நான் காமிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சைஸில் தான் இருக்கும். ஸோ இதில் இருக்க ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் வந்து ஏசியில் வந்து ஒரு ஃபில்டர் வச்சிருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஏரை வந்து உள்ளே எடுத்துகிட்டு அப்போ அடிக்கடி க்ளீன் பண்ணுவோம். அது க்ளீன் பண்ணால் நல்லா கொஞ்ச நாளுக்கு வந்து காற்று வரும். அதே மாதிரி இதுக்குள்ளேயே வந்து ஒரு ஃபில்டர் இருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹேவாக் சிஸ்டம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதாங்க எங்கள் வீட்டில் இருக்க ஹேவாக் சிஸ்டம். நாங்கள் வந்து ஓன் வீட்டில் இருக்கிறதுனால இதை வந்து எங்களால் ஆக்சஸ் பண்ண முடியுது. முக்கால்வாசி அப்பார்ட்மெண்ட் பில்டிங்கில் இருக்கும்போது அவங்க இந்த டோரை மட்டும் வந்து லாக் பண்ணி பூட்டு போட்டு வச்சிருப்பாங்க. அது வந்து மெயின்டெனன்ஸ் ஆளுங்களால் மட்டும்தான் வந்து ஆக்சஸ் பண்ண முடிகிற மாதிரி முக்கால்வாசி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும். ஒரு சில அப்பார்ட்மெண்ட்லாம் வந்து இது அப்படியே இருக்கும். ஆனால் முக்கால்வாசி அப்பார்ட்மெண்ட்டில் அவங்க இந்த இடத்த மட்டும் வந்து ஆக்சஸ் வந்து ரெஸ்ட்ரிக்டடாக வச்சிருப்பாங்க. ஸோ எங்கள் வந்து கேஸ் பவர், எலக்ட்ரிக்கல் பவரோட இருக்கும். அண்ட் இந்த ஃபில்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். இதுதான் அந்த ஃபில்டர். அண்ட் இந்த ஃபில்டர் தான் இங்கே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையே. நான் வந்து இப்போ தான் ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி தான் மாற்றினேன். அதனால் இதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து நீட்டாக இருக்குது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி மாற்றுறது ரெக்கமெண்டட். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் இருக்குது அப்படிங்கிறதே வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அன்லஸ் அவங்க வந்து யூஎஸை பற்றி, இந்த லைஃப் ஸ்டைல் பற்றி தெரியாதவங்களுக்கு, புதுசாக வரவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபில்டர் வந்து ஒரு பெரிய ஹெல்த் ஹேசர்ட். ஒரு சில பேருக்கு நிறைய டஸ்ட் அலர்ஜி இருக்கும், இல்லை அவங்களுக்கு வந்து ஆஸ்துமா அலர்ஜி இருக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒரு அலர்ஜிஸ் அவங்களுக்கு இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டே பண்ணும்போது அந்த ஃபில்டரை வந்து அட்லீஸ்ட் 2-3 மாதத்துக்கு ஒரு வாட்டி மாற்றினா தான் அவங்களுக்கு அந்த ஏர் குவாலிட்டி வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அப்பார்ட்மெண்ட்டில் இதை வந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி மாற்றுற மாதிரி தான் அவங்க வந்து ஷெடியூலே வச்சிருப்பாங்க. இல்லை ஒரு சில அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அவங்களே மாற்றி கொடுப்பாங்க, மீதி எல்லாம் நீங்களே மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் என்ன ஒரு, இந்த லீசிங் ஆஃபீஸில் என்ன ஒரு அசம்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இதெல்லாம் வந்து பேசிக்கான ஒரு விஷயம், இதெல்லாம் வந்து வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிற அசம்ஷனில் அவங்க
இருப்பாங்க. ஆனால் நாம வெளிநாட்டிலேருந்து வரும்போது இதை பற்றி நமக்கு வந்து ஒரு புரிதல் இல்லை அப்படின்னா இதை நம்ம வந்து கண்டுக்காமே விட்டுருவோம். அண்ட் ஒரு சில பேருக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதை மாற்றாமே வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சில பேருக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி வருது, இல்லை வந்து நிறைய காஃப் வருது, இல்லை இதனால் வந்து நிறைய ஹெல்த் ஹேசார்ட் வழியாக போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா புதுசாக வரீங்கன்னா இந்த ஃபில்டர் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்து வச்சுக்கிறது முக்கியம். ஒருவேளை அந்த ஹேவாக் சிஸ்டம்க்கு ஆக்சஸ் இருந்தால், அப்படி ஹேவாக் சிஸ்டம்க்கு ஆக்சஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா 2 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி லீசிங் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி ஒரு மெயின்டெனன்ஸ் ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா அவங்களே வந்து ஃபில்டரை வந்து மாற்றி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இல்லை அது நீங்கள் தான் மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்கன்னா வெல் அண்ட் குட். நம்ம வந்து இந்த மாதிரி ஃபில்டர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வால்மார்ட்லேயோ இல்லை அமேசான்லேயோ ஒரு $20-30 உங்களுக்கு வந்து ஒரு 4-5 ஃபில்டரே கிடைக்கும். அதை நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு வாட்டி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அந்த மாதிரி வந்து இது ஒரு சிஸ்டம் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் நம்ம வீட்டில் வந்து அந்த ஏர் குவாலிட்டி வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும். ஸோ இது ஏர் குவாலிட்டி மட்டும் இல்லை, இந்த ஃபில்டர் வந்து ரொம்பவே வந்து டஸ்ட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஹேவாக் சிஸ்டம் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகாது. அது வந்து கொஞ்சம் ஓவர்லோடு மாதிரி இருக்கும். ஸோ ஓவர்லோடு ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அது வந்து இது கேஸ் பவராக இருந்தால் கேஸ் பில்லை வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை வந்து பீரியாடிக்கலாக மாற்றுறது எக்கனாமிக்கான ஆப்ஷனும் கூட. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபில்டர் வாங்கும்போது 2 விஷயத்தை கரெக்டாக கவனிக்கணும். ஒன்று வந்து அந்த ஃபில்டரோட சைஸ். அந்த ஃபில்டரோட சைஸ் வந்து நீங்கள் பழைய ஃபில்டர் எடுக்கும் போதே அதுலேயே வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஃபில்டர் சைஸ் மென்ஷன் பண்ணிடுறது, இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் 2வது விஷயம், இந்த ஃபில்டர் வந்து நிறைய வகை இருக்குது, நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒருவேளை வந்து ரொம்பவே வந்து அலர்ஜி இருக்கும் உங்கள் வீட்டில் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து ஒரு ரேட்டிங் இருக்கும். அந்த ரேட்டிங் வந்து கொஞ்சம் ஹையான ரேட்டிங்காக பார்த்து வாங்குற மாதிரி இருக்கும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அலர்ஜிஸ் இருக்குது, எனக்கு போலன் அலர்ஜிஸ் இருக்குது அப்படின்றவங்களுக்கு அந்த இதெல்லாம் வந்து போலனை வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கம்மியான ரேட்டிங் வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து போலனை ஸ்டாப் பண்ணாது, வெறும் டஸ்ட்டை மட்டும் ஸ்டாப் பண்ணும். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ரேட்டிங்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து என்ன அலர்ஜிஸ் இருக்கோ இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி வந்து வேணும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அந்த கரெக்டான ஒரு டைப்பை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நீங்கள் இருக்கிற ரீஜனை பொறுத்து மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படின்னா வண்டி வந்துட்டோம் போயிட்டோம் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ரேட்டிங் பார்த்து வாங்கினீங்கன்னா ஏர் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே கரெக்டாக மெயின்டைன் ஆகும். ஏன்னா ஒரு சில ஃபில்டர் வந்து ஒரு சில டஸ்ட் பார்ட்டிகளை ஸ்டாப் பண்ணும், ஒரு சில ஃபில்டர் வந்து டஸ்ட் பார்ட்டிகளை ஸ்டாப் பண்ணாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி போடுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த 2 விஷயம் வந்து இந்த ஃபில்டரை நீங்கள் வந்து கரெக்டாக பார்க்கணும். ஸோ நான் சொன்ன அந்த 2 விஷயமும் இந்த எல்லா ஏர் ஃபில்டர்லையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்பர் 1 வந்து சைஸ் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், 20x25x1. இது வந்து நீங்கள் இதை பார்த்து வாங்கிக்கலாம். இது வந்து சைஸ். அண்ட் 2வது வந்து ரேட்டிங்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து MERV ரேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் அந்த ஃபில்டரில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபில்டரில் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த MERV ரேட்டிங் வந்து நீங்கள் வாங்கும் போதே அதுலேயே வந்து என்னென்னலாம் 6 to 7 என்ன ரேட்டிங், 8 to 9 என்ன ரேட்டிங், இல்லை 10, 11 என்ன ரேட்டிங்னு போட்டிருப்பாங்க. இது வந்து MERV 14. அதுதான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் எங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கனால நான் வாங்கியிருக்கோம். இந்த ரேட்டிங் வந்து நீங்கள் பார்த்து வாங்குற மாதிரி இருக்கும். இதுவும் அந்த ஃபில்டரில் ஒரு இடத்துல கன்ஃபார்மாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு சில அப்பார்ட்மெண்ட்டில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை இது நாங்களே வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் மாற்றிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் இந்த மிட் ரேஞ்ச் அப்பார்ட்மெண்ட் லீசிங் ஆஃபீஸ் அப்படி போனீங்கன்னா இந்த மாதிரி ரூல்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. இல்லை உங்களுக்கு அது செட் ஆகாது அப்படின்னீங்கன்னா இது ரொம்பலாம் காஸ்ட்லி ஆகாது. நீங்கள் வந்து ஒரு $30-40 வந்து ஒரு 4-5 வாங்கி வச்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த தேங்க்ஸ் கிவிங் இந்த மாதிரி வந்து சேல் வரும்போது இன்னும் வந்து நல்ல டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும். அப்போ வந்து கொஞ்சம் பல்காக கூட வாங்கி வச்சுக்கலாம். அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு ஆக்சஸ் இருந்துச்சுன்னா நீங்களே மாற்றிக்கலாம். அப்படி ஆக்சஸ் இல்லை அப்படின்னா அந்த மெயின்டெனன்ஸ் கூப்பிட்டு இல்லைங்க நாங்கள் வாங்கி வச்சுட்டோம், இது கொஞ்சம் மாற்றி மட்டும் கொடுத்துட்டு போங்க அப்படின்னா அவங்க தாராளமாக வந்து மாற்றி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இது எங்கே வாங்குறது அப்படி உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் எங்கேயாவது வந்து அந்த ப்ராடக்ட் டிஸ்பிளே ஆகிற மாதிரி நான் வந்து போட்டு வைக்கிறேன். அப்படி இல்லைன்னா என்னோட சேனல் பயோ பேஜில் இதோட லிங்கை கொடுக்குறேன், அங்கே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தது மூலிமா ஒரு சில வருஷங்கள் கழிச்சு உங்களுக்கு தெரிய போகிற விஷயத்தை நான் இப்போவே சொல்லிட்டேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.